வணக்கம். நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்க்கவிருக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னாலேவும் டேட்டாவும் அதை ப்ராசஸ் செய்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஓஓபி அப்படின்று அழைக்கப்படுது. ஸோ இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடை திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரீயூசபிலிட்டிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். காரணம், ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துட்டாலே அது ஒரு ரியல் வேர்ல்டு என்டைட்டி தான். ஸோ ரியல் வேர்ல்டு என்டைட்டினா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் சில மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. ஸோ இதில் 3 இம்பார்ட்டண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங், ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதுறது தான் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். உதாரணத்துக்கு அசம்பிளி லாங்குவேஜ், அதிலெல்லாம் மூவ் பிட்ஸ், அது மாதிரி சிம்பிள் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், உதாரணத்துக்கு சி ப்ரோக்ராம். ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு எடுத்துட்டா ஜாவா, ஸ்மால் டாக், ஸோ இது போன்ற இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதிலெல்லாம் நம்ம கிளாஸஸ், மெத்தட்ஸ், இது போன்ற இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்ம நிறையா சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அது ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உதவுது. அதனால தான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அன்ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கோட்ஸை அதிகமாக நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. அது சும்மா நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இதை மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம இவ்வளோ நேரமாக கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கணும். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்ட்டு நீங்களேவும் யோசித்திருக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். கிளாஸ் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அல்லது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு யமஹா கம்பெனி இருக்குது. அவங்க ஒரு பைக் தயாரிக்கிறாங்க. அந்த பைக் நேம் R15. ஸோ அந்த பைக்கை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைக்கு இந்த ஸ்க்ரூ இந்த இடத்துல இருக்கணும், என்ஜின் என்ன மாதிரி என்ஜின் யூஸ் பண்ணணும், ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான ஹெட்லைட் யூஸ் பண்ணணும், இதில் என்ன விதமான டயர்ஸ், அதோட டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும். ஸோ இதுபடி ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் போல் அமைப்பது தான் அந்த கிளாஸ். ஸோ அந்த R15ன்றது அந்த யமஹாவுடைய ஆப்ஜெக்ட். காரணம், அந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது அந்த கிளாஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த R15 அதாவது அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ கிளாஸ், அதாவது இன்ஸ்டான்சியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ கிளாஸ், இதை தான் ஆப்ஜெக்ட்னுவோம். நம்ம கிரியேட்டிங் அப்படின்னாலே இன்ஸ்டான்சியேட்டிங் அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறேன்னா, R15 பைக்கை இந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ஸ்டான்சியேட் பண்ணியிருக்கிறேன். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலே இன்ஸ்டான்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது R15னாலே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் யமஹா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே போல தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸையும் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கிளாஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்டை நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஹேவியரும் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த தனித்தன்மை கண்டிப்பாக உண்டு. ஸ்டேட் அப்படின்னோம்னா அந்த டேட்டா வேல்யூ. வேல்யூனா என்ன? ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ உதாரணத்துக்கு இந்த R15 அதை எடுத்துக்கணுமே. இந்த R15க்கு ஒரு ஸ்டேட் அல்லது ஒரு பிஹேவியர் இருக்குது. R15 உடைய ஸ்டேட் என்ன? அதோடைய கலர், அது எவ்வளவு அழகாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதுதான் அதோடைய ஸ்டேட். பிஹேவியர்
அப்படின்னு பார்த்தா அதை நம்ம அக்ஸலரேட் பண்ணலாம், அதில் பிரேக் போடலாம், டீசலரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய பிஹேவியர். எப்படி R15 அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டேட் அண்ட் கலர் இருக்குதோ அதே போல தான் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்குது. நாம் என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்டை வந்து வெல் டிஃபைன்டு கண்டிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதே போல் இந்த பிஹேவியரை ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் இந்த R15க்குன்னு ஒரு தனித்தன்மையான பிஹேவியர் இருக்குது, அக்ஸலரேஷன் அண்ட் டீசலரேஷன். ஸ்டேட் அதோடைய கலர் அதோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. R15 உடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதே அந்த கலர் தான். அதே மாதிரி ஸ்டேட் தான் ஒரு ஆப்ஜெக்டுடைய வேல்யூவை கூட்டும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீடு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு ஒரு கலர் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கும், அதுதான் ஸ்டேட். அதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும், டோர் ஓப்பன் ஆகிருக்குதா க்ளோஸ் ஆகிருக்குதா. ஸோ அது வந்து பிஹேவியர். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் கிளாஸ்னாலே ஒரு ப்ளூ பிரிண்ட் அண்ட் டெம்ப்ளேட் தான். ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா HTC நோக்கியா அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டுக்கும் தனித்தனியான ஒரு தனித்தன்மை உண்டு. HTCக்கு வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், ஆனால் நோக்கியாவில் வந்து விண்டோஸ் OS யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸை தனித்தன்மையாக காட்டுது. ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதோடைய அட்ரிபியூட்ஸ் அதுதான் 2 ஆப்ஜெக்டையும் தனித்தனியாக பிரிக்கும். மெசேஜ் பாசிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தங்களுக்குள்ளே ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த மெசேஜ் பாசிங் மூலமாக தான் ரிலேட் பண்ணும். ஸோ நம்ம இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். எக்லிப்ஸ் ஜாவா ப்ராஜெக்ட் OOPS அப்படின்ட்டு நேம் பண்ணுறேன். அதுக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்காக்ஸ் அந்த மெயின் மெத்தடை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கமெண்ட். இந்த கமெண்ட்டை எக்லிப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதை டெலீட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துட்டால் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரிங் டைப், ஸ்ட்ரிங் நேம். அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும், அது இன்டிஜர் டைப். ஸோ இன்ட் ஏஜ். ஸோ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன், டிஸ்பிளே. ஸோ மெத்தட் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ஸோ அவங்க நேமையும் ஏஜையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println நேம்ஸ் அண்ட் ஏஜஸ். ஸோ டிஸ்பிளே மெத்தட்குள்ளே நான் நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ணுறேன். காரணம் நேமும் ஏஜும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம மெசேஜ் இன்வோகேஷன் அப்படின்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை இன்வோக் பண்ணலாம். ஸோ எஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட் நேமை. ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் நியூ ஸ்டூடெண்ட், அதாவது கிளாஸ் நேம் தான் ஸ்டூடெண்ட். இப்போ ரன் பண்ணலாம். நமக்கு எந்த அவுட்புட்டும் வரல. காரணம் நம்ம இந்த டிஸ்பிளே மெத்தடே நம்ம கால் பண்ணல. ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த மெயின் அல்லது அந்த டிஸ்பிளேவை இன்வோக் பண்ணலாம். ஸோ நான் இந்த டிஸ்பிளே மெத்தடை இப்போ இன்வோக் பண்ண போகிறேன். எஸ் டாட். ஸோ டாட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த எக்லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சஜஷன் கொடுக்குது. நான் டிஸ்பிளேவை ஸ்க்ரால் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் இஸ் நல், ஏஜ் இஸ் 0. ஸோ ஸ்ட்ரிங் வந்து நேம், இன்ட்டு வந்து ஏஜ். இப்போ நேம் வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் நல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து நல் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேமுக்கும் ஏஜுக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். இந்த கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் எஸ் என்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு அந்த
டிஸ்ப்ளே மெத்தடை இன்வோக் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியே நான் ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன், ஏஜும் க்ரியேட் பண்ண போகிறேன். எஸ் டாட் நேம் ராணின்னு வச்சுக்கலாம். ரோனியுடைய ஏஜ் 24. இது இன்டிஜர். ஸோ நம்ம கோட்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நேம் இஸ் ரோனி, ஏஜ் இஸ் 24 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம அதை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்ம அசைன் பண்ண அந்த நேம் வேல்யூவும் ஏஜ் வேல்யூவும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த இடத்துல நேம் ஈக்குவல்ஸ் ரோனின்னு கொடுக்குறேன், ஏஜ் ஈக்குவல்ஸ் 34 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸ்ட்ரிங் நேமும் ஏஜும் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணேன், அதற்கப்புறமா அந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணேன். அதற்கப்புறம் டிஸ்பிளே மெத்தடில் நான் அந்த நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தடில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். அதன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமும் ஏஜும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் இதில் செக்யூரிட்டி கம்மி. இப்போ இதை நம்ம மார்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் 100. இப்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கிறதா வச்சுக்கலாம். அதே கிளாஸில் எஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் ஆண்டோனி. ஸோ ஆண்டோனி, ரோனி 2 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க. ரோனியுடைய மார்க் 100, ஆண்டோனியுடைய மார்க் 75 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஆண்டோனி தன்னுடைய மார்க்கை மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரோனியுடைய மார்க்கை தன்னுடைய மார்க்கை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ நம்ம அதை மார்க்குன்னு மாற்றிக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த நேம்ஸ் ஈக்குவல் டு ரோனி, மார்க்ஸ் ஈக்குவல் டு 100 அது வேனிஷ் ஆயிடுது, அதாவது மறைஞ்சிருது. அதுக்கு பதிலாக இங்கே நேம்ஸ் ஈக்குவல் டு ஆண்டனி, மார்க்ஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னு வருது. இது செக்யூர்டு கிடையாது இந்த கோடு. இப்போ நம்ம இதை அன்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நேம் ரோனி, மார்க் 75ன்னு பிரிண்ட் ஆகுது. பார்க்க போனால் ரோனி வாங்கின மார்க் 100, ஆனால் ஆண்டோனி அந்த மார்க்கை மார்க்ஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இது செக்யூர் கிடையாது. ஏன்னா மெயின் மெத்தடுக்குள்ளே யாருனாலும் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு மார்க் அசைன் பண்ணுறது மூலமாக ஏற்கனவே நம்ம ரோனி எடுத்திருந்த மார்க்கை மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதிலே நீங்கள் பார்க்கலாம் ரோனி அந்த மார்க் 100ன்னு இருக்குது. மெயின் மெத்தடில் நம்ம அந்த மார்க்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியுது. ஸோ இந்த செக்யூரிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ கோடிங் செக்யூர்டு கோடாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரோபஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் சி ஈக்குவல்ஸ் நியூ ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ ஒரு நேம் க்ரியேட் பண்ணலாம். சி டாட் நேம் ஈக்குவல்ஸ் ஆண்டோனி, அண்ட் ஆண்டோனிக்கு ஒரு மார்க் அசைன் பண்ணலாம் 50. இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாம். சி டாட் டிஸ்பிளே. இப்போ ரன் பண்ணிங்கன்னா ரோனி 100 மார்க்ஸ், ஆண்டோனி 50 மார்க்ஸ். ஸோ 2 பேரும் கரெக்டாக தான் மார்க் வாங்கியிருக்காங்க. எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் மாறலை. அவங்க வாங்கின மார்க் அவங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் அப்படியே இல்லை. அந்த செக்யூரிட்டி கம்மியாக இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் பார்க்கலாம் நேம் எஸ் ரோனி, ஏஜஸ் 100, நேம் எஸ் ஆண்டோனி, ஏஜஸ் 50. ஒரு செக்யூர் கோடில் நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கும். நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றிலாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இந்த கோடை நம்ம இன்னும் மாற்றி அமைக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நீங்கள் பின்னாடி பார்க்க இருக்கிறீங்க. இந்த கிளாஸில் ஒரு ஓவர் வியூ மெத்தட், கிளாஸ்,
கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது பற்றியெல்லாம் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் கொடுக்கறதுக்காக தான். ஸோ பின்வரும் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் பற்றியும் மெத்தட் பற்றியும் தனித்தனியாக டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே தான் மெயின் மெத்தட் இருக்குது, அதற்குள்ளே இன்னொரு மெத்தடும் இருக்குது, டிஸ்பிளேன்ற மெத்தட். ஸோ நான் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் அதுக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது என்னென்னா, கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் தான் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமில் நான் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரலாக இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த வேல்யூவை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிடலாம். மார்க் ஈக்குவல்ஸ் 100. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இப்போயும் அவுட்புட் சேமாக தான் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ன்றதே ஒரு இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நேமையும் மார்க்கையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவுட்புட் இருந்த போதிலும் ஒரே அவுட்புட் தான் கிடச்சிருக்குது. காரணம் இது நார்மலாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியலைசேஷனுக்காக தான். நான் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியும் நான் பிரிண்ட் பண்ணலாம். திஸ் கீவேர்டு பற்றி நம்ம பின்னாடி வர கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அந்த நேமும் மார்க்கும் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இது மெத்தடுக்கு வெளியே ஆனால் கிளாஸுக்கு உள்ளே இருக்குது. நம்ம கோடு ரீயூசபிளாக இருக்கணும். இப்போது இந்த கோடு ரீயூசபிள் கிடையாது. ஸோ இதை இப்போ நம்ம எப்படி ரீயூசபிளாக மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கூலில் அடிக்கடி டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி நம்ம கோடு மாற்றி அமைக்கணும். ஸோ அதற்காக தான் நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி பார்த்தது நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது அதுக்குள்ளே நான் எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. இது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். காரணம், நான் இதில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் வி கமா இன்ட் டி. நேம் ஈக்குவல்ஸ் வி, மார்க் ஈக்குவல்ஸ் டி. ஸோ இப்போது இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், சாதாரண டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரன் பண்ணால் அதே அவுட்புட் தான் கிடைக்கிது. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி, அதாவது பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நான் என்னுடைய கோடோட ரீயூசபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறலாம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் அதை தொடர்ந்து நம்ம பாஸ் பண்ண அந்த பேராமீட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல்ஸ் நியூ ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அதற்குள்ளே நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வி கமா இன்ட் டி. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ப்ரொபோசல் நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் நம்ம இனிஷியலாக பாஸ் பண்ண அந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த எக்லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை ஒரு ப்ரொபோசலாக கொடுக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் NAN அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க எடுத்த மார்க் 35 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணலாம், v.display. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நேம் இஸ் NAN, ஏஜ் இஸ் 35. ஸோ இப்போ இன்னொரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாவை இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோடு எவ்வளோ நாளும் ரீயூசபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு அட்வான்டேஜே. கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறதுடைய மெயின் அட்வான்டேஜே இது தான். ஸோ நான் செய்ய வேண்டியதுலாம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது. அந்த ஆப்ஜெக்டில் இந்த ஸ்டூடெண்ட் நேம் கூடவே அவங்க எடுத்த மார்க்கை பாஸ் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுடைய நேமையும் மார்க்கையும் பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம பார்க்கவிருக்கிறது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன? என்கேப்சுலேஷன்ட்டு நீங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது கேப்சூல்ஸ் தான். ஸோ கேப்சூல்ஸை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் எல்லாம் உள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு கேப்சூலாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் வந்து இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ரொம்ப அதிகமாக. ஸோ என்கேப்சுலேஷனுடைய ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் போல் இருக்கிறதுக்கு இது உதவுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இது அந்த ஆப்ஜெக்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலை வெளி உலகத்துக்கு அது காமிக்காமல் அது மறைக்குது. ஸோ அதோடைய பிஹேவியரை மட்டும் மெத்தட்ஸ் மூலமாக வெளிப்படுத்துது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஃபங்க்ஷன்ஸை அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்போஸ் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் மித்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் போல் அமையும். இதோடைய அட்வான்டேஜே என்னென்னா, இது மூலமாக நம்மளால் ஏபிஐ, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியுது. இப்போ ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங்லாம் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் நம்ம பண்ணுவோம். ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஏபிஐ சப்போர்ட் கெயின் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் என்கேப்சுலேஷன். ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், அதைத் தொடர்ந்து பப்ளிக் ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கெட் நேம். இதில் நான் வேல்யூவை கெட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ கெட் நேம் மெத்தடில் கெட் பண்ணுறேன், கெட் பண்ணிவிட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன் அல்லது ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் மெயின் மெத்தடை டிஃபைன் பண்ண போகிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ மெயின் மெத்தடை டிக்ளேர் பண்ணியாச்சு, ஆக்ஸ். திஸ் டாட் நேம். நம்ம இதில் கெட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெட்டர் மூலமாக வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த கோடை கட் பண்ணி இந்த கர்லி பிரேசஸ்க்கு அப்புறமா போடலாம். காரணம், நம்ம அந்த கர்லி பிரேசஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ கெட்டர் யூஸ் பண்ணி கெட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் மெத்தடில் தான் அதை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பப்ளிக் வாய்ட் செட் நேம். ஸோ கெட்டர் கூட செட்டரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பப்ளிக் வாய்ட் செட் நேம் ஸ்ட்ரிங் நேம் திஸ் டாட் நேம். ஸோ மெயின் மெத்தடில் அந்த வேல்யூவை இன்வோக் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக செட்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். இதில் செட் நேம் தான் செட்டர், கெட் நேம் வந்து கெட்டர். ஸோ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் என்கேப். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், என்கேப்சுலேஷன். எஸ் ஈக்குவல்ஸ் நியூ என்கேப்சுலேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. எஸ் டாட் செட் நேம். இப்போது நேம் செட் பண்ண போகிறேன். ஸோ ரோனி அப்படின்னு நான் நேம் செட் பண்ணுறேன். YSO அப்படின்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் எஸ் செலுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதில் கெட் நேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக அந்த நேமை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு கர்லி பிரேஸ் இன்சர்ட் பண்ணி டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணலாம். நமக்கு வந்து ஏற்கனவே பிரிண்ட் பண்ண அந்த ஜாவா ஃபைலோடைய அவுட்புட் தான் கிடைக்கிது. ஸோ காரணம் வந்து இந்த மெயின் கிளாஸால் எக்லிப்ஸால் டெவலப் பண்ண முடியலை. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ரன் கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணுங்கள்.
இங்கே நீங்கள் இங்கே பார்க்கலாம் மெயின் கிளாஸ் அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் மெயின் கிளாஸ் நமக்கு வந்து என்கேப். ஸோ சர்ச் கொடுத்து என்கேப்பை செலக்ட் பண்ணி ஓகே செலக்ட் பண்ணி ரன் கொடுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரோனின் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ கெட்டர் மூலமாக நான் நேமை ரிட்டர்ன் பண்ணுறேன், செட்டர் மூலமாக நேமை செட் பண்ணுறேன், மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க வைக்கிறது கால் பை வேல்யூ. கால் பை ரெஃபரன்ஸ் வந்து ஜாவாவில் கிடையாது. ஸோ ஒரு மெத்தடை வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்ணுறது தான் கால் பை வேல்யூ. நம்ம காலிங் மெத்தட் வந்து ஏற்கனவே கால் பண்ண அந்த மெத்தடை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் பை வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதை தொடர்ந்து வேரியபிள்ஸோட டைப்ஸ்க்கு ஒரு ப்ராப்பராக எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ, கிளாஸ், கால் by value. ஸோ மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ். இன்ட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 15 வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து void alter int x. ஸோ நான் இப்போ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 100. ஸோ ஏற்கனவே x ஈக்குவல் டு 50, அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் செட் பண்ணியிருக்கிறேன். அந்த வேல்யூவை ஆல்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 100 அப்படின்னு. இப்போ இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன், கால் பை வேல்யூ b ஈக்குவல்ஸ் நியூ கால் பை வேல்யூ. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் அந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா அந்த x ஈக்குவல் டு 50ன்றது x ஈக்குவல் டு 150 மாறும்ன்றது தான். காரணம் ஆல்டர் வந்து அந்த வேல்யூ ஆல்டர் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்டர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் காலிங் அதோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணலாம். n டாட் b டாட் எக்ஸ். காரணம் b வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட், எக்ஸ்ன்றது அந்த வேரியபிள். ஸோ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய வேல்யூ என்ன அதையும் பிரிண்ட் பண்ணலாம். b டாட் எக்ஸ். ஸோ கால் பண்ணதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேல்யூ மாறுதான்றதை பார்க்கலாம். மாறலை. ஸோ கால் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணும், இருந்த போதிலும் வேல்யூ எதுவும் மாறல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் x ஈக்குவல் டு 15 செட் பண்ணேன். ஆல்டர் மெத்தடில் 50 + 100, அதாவது x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 100னா 50 + 100 தான் அர்த்தம். அப்புறம் மெயின் மெத்தடில் கால் பை வேல்யூ, அதாவது அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ மாறப்படுவதற்கு முன்னதாக, அதாவது மெத்தட் இன்வொர்க் பண்ணுறதுக்கு முன்னதாக, அதாவது ஆல்டர் இன்ட் எக்ஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வொர்க் பண்ணுறதுக்கு முன்னதாக அதோடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதற்கப்புறமா அந்த வேல்யூவை ஆல்டர் பண்ணுறேன். b டாட் ஆல்டர் ஆஃப் 12 அப்படின்றப்போ 12 அங்கே பாஸ் ஆகும். அப்போது எக்ஸ் வேல்யூ 12 மாறும். இருந்த போதிலும் மாற்றங்கள் எதுவும் அமையலை. இதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த மெத்தடை வச்சு கால் பண்ணுறோமோ அது கால் பண்ண மெத்தடை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ நான் இதில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த ஆல்டர் அப்படின்ற மெத்தடில் நம்ம கால் பை வேல்யூக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அந்த வேரியபிளை ஆல்டர் மெத்தடுக்கு பெராமீட்டராக பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் b டாட் ஆல்டர் ஆஃப் 12ன்றது நான் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நான் கால் பண்ணியிருக்கிறேன். எந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் கால் பண்ணல. ஸோ ஜாவாவில் கால் பை ரெஃபரன்ஸ் கிடையாது. இப்போது இன்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். கால் பை வேல்யூ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் n. இப்போது இதை n டாட் எக்ஸ் ப்ளஸ் 100 இதை சேவ் பண்ணிக்கலாம்.
அதே போல் நம்ம கீழேயும் மாறுதல்கள் ஏற்படுத்தி ஆகணும். ஸோ இதையும் எண்ட் டாட் ஆல்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பேராமீட்டரையும் n அப்படின்னு மாற்றலாம். ஸோ n cannot be resolved அப்படின்னு வருது. காரணம் ஆப்ஜெக்டையும் நம்ம மாற்றணும். ஸோ என்னன்ட்டு மாற்றிடலாம் ஆப்ஜெக்டையும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூ 50, அதற்கப்புறம் வேல்யூ 150. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி நான் இன்டெக்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணேன். இப்போது நான் அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூவே நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம வேல்யூ மாறி இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஜாவாவில் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதில் இருக்கிறதெல்லாம் கால் பை வேல்யூ. இதில் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நான் கால் பண்ணியிருக்கிறேன் ஒழிய எந்த ஒரு ரெஃபரன்ஸையும் நான் யூஸ் பண்ணல. அதுக்கடுத்து நம்ம டேட்டா வேரியபிள் டைப்ஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வேரியபிள்ஸ் நான் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன அப்படின்னு தியோரிட்டிக்கலாக பார்த்தோம். இப்போது நம்ம அதை ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி பார்க்க இருக்கிறோம். ஸோ உங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள் ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு எரர் காட்டுது. இப்போ நான் இந்த பப்ளிக் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எரர் காமிக்காது. இப்போ நான் பப்ளிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் 2 நேமும் சேமாக இருக்கணும். அதாவது கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருந்தால் மட்டுமே தான் ரன் ஆகும், பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா. அல்லது ஒருவேளை நீங்கள் பப்ளிக் டிக்ளேர் பண்ணனா அது டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான எரர்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணாது. இப்போது நான் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்னது போல் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் கீவேர்டு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அது லோக்கல் வேரியபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதை தொடர்ந்து இருக்கிறது int n = 3. இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். காரணம் இது கிளாஸுக்கு உள்ளதாக இருக்குன்னு, ஆனால் மெத்தடுக்கு வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஸ்டாட்டிக் டிக்ளேர் பண்ணலை. ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்புறம் வாய்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே int s = 50 அப்படின்ட்டு நான் ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது போல் லோக்கல் வேரியபிள் எப்போயுமே மெத்தடுக்கு உள்ளே தான் டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே எஸ் அப்படின்றது ஒரு லோக்கல் வேரியபிள். காரணம் அதை மெத்தடுக்குள்ளே தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் ஏற்கனவே சொன்னது போல் n. ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது கூடவே ஸ்டாட்டிக் வேரியபிளும் நான் இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிக் வேர் ஈக்குவல்ஸ் m. ஸோ லோக்கல் வேரியபிள் ஈக்குவல்ஸ் 50. ஸோ நம்ம அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம மெயின் மெத்தடை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. வேரியபிள் ஈக்குவல்ஸ். ஸோ வேரியபிளுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் நேம் g. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக இந்த மெத்தடை நான் இன்வொர்க் பண்ணுறேன். இப்போ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் 3, ஸ்டாட்டிக் வேரியபிள் 4, லோக்கல் வேரியபிள் 50. ஸோ இப்போ ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணேன். கிளாஸ் நேம் வேரியபிள். அதை தொடர்ந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ண கீவேர்ட் ஸ்டாட்டிக். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த எம்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். காரணம் நான் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. இது நம்ம லோக்கலாக என்றைக்கும் டிக்ளேர் பண்ணவே முடியாது. அதை தொடர்ந்து வரக்கூடியது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது n. இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான்
கிளாஸுக்கு உள்ள, அதாவது வேரியபிள் அப்படின்ற கிளாஸுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மெத்தடுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதோ நீங்கள் பார்க்கலாம், வேரியபிள்குள்ளே இருக்குது ஆனால் மெத்தடுக்கு வெளியே இருக்குது. இப்போ நான் இதை ஸ்டாட்டிக் அன்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸ்டாட்டிக் இன்ட் n is equal to 3 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணால் அது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளாக மாறிடும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்காது. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸே. அதுக்கடுத்து மெத்தடுக்குள்ளே நான் ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லோக்கல் வேரியபிளை நான் கிளாஸுக்கு உள்ள மெத்தடுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். மெத்தடுக்கு வெளியே இருக்காது, ஆனால் மெத்தடுக்கு உள்ளே இருப்பது தான் இந்த லோக்கல் வேரியபிள். அதற்கப்புறமா அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எவ்வளோ, ஸ்டாட்டிக் வேரியபிள் எவ்வளோ, லோக்கல் வேரியபிள் எவ்வளோன்னு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அது ஜி. அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடை இன்வோக் பண்ணோடனே அதுக்குள்ள இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் இந்த மூணையும் இது பிரிண்ட் பண்ணும். நான் இதை ஸ்டாட்டிக், அந்த லோக்கல் வேரியபிளை ஸ்டாட்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது. காரணம், நான் இப்படி அதை டிக்ளேர் பண்ணுறதுனால அதை நான் லோக்கலாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் ரூல்ஸ் என்ன? இல்லீகல் மாடிஃபயர் ஃபார் பெராமீட்டர் எஸ், ஒன்லி ஃபைனல் இஸ் பெரிமீட்டர். இதை நான் ஃபைனலாக தான் டிக்ளேர் பண்ண முடியுமே ஒழிய ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிக் அப்படின்றப்போ அது மெத்தடுக்கு வெளியே தான் இருக்கணுமே ஒழிய மெத்தடுக்கு உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபைனல் அப்படின்னாலும் அந்த ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக கம்பேர் ஆகும். ஃபைனல்னா என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஃபைனல் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், s = s+100 அப்படின்னா இங்கே ஒரு எரர் வருது. இங்கே ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். the final variable cannot be assigned, it must be blank. ஸோ காரணம் ஃபைனல் ஒர்க்கை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் எந்த விதமான மாறுதல்களும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சேலரி டீட்டெயில்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபைனல் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேறு யாரும் மாடிஃபை பண்ண முடியாது, உங்கள் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த லோக்கல் வேரியபிளை நான் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். s = x+100, அப்போது 100 + 50. ஸோ அந்த லோக்கல் வேரியபிள் பிரிண்ட் ஆகுது. இப்போது இந்த 50 இந்த எஸ்க்கு அசைன் ஆகும். ஸோ 50 + 100 150, அதை தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம லோக்கல் வேரியபிள்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ந்து நம்ம கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸுடைய ஸ்டேட்ஸ் என்ன, அதோடைய பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். அதையும் தொடர்ந்து ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும். அது கூடவே சேர்த்து என்கேப்சுலேஷன் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும். என்கேப்சுலேஷனுடைய அட்வான்டேஜ் என்ன, கெட்டர் செட்டர் மெத்தட், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு ஓவர் வியூ தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான். அடுத்த கிளாஸில் மெத்தட்ஸ்னால் என்ன, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு டீப்பாக பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் இந்த கிளாஸில் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். மெத்தட்ஸ்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறையா டைம் ஒவ்வொருத்தையும் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ கெட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட், டிஸ்பிளே மெத்தட், ஸோ இப்படி நிறையா மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணோம். அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனை பண்ணும். கெட்டர் மெத்தடாக இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுச்சு. செட்டர் மெத்தட் மூலமாக நான் ஒரு வேல்யூவை செட் பண்ணேன். டிஸ்பிளே மூலமாக ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணேன். ஒவ்வொரு மெத்தடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு ஆப்ரேஷனை செய்யும். அந்த ஆப்ரேஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி என்னதான் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு டிஸ்பிளே அப்படின்றது ஒரு சப் ப்ரோக்ராமாக தான் இருந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு. அந்த சப் ப்ரோக்ராம் என்ன செஞ்சிச்சு, ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுச்சு.
அதுக்குள்ளே தான் ஒரு சங்க் ஆஃப் கோடு இருந்துச்சு. அந்த சங்க் ஆஃப் கோடு என்னது? system.out.println. அதுக்குள்ள நாம் இந்த நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம சங்க் ஆஃப் கோட் அப்படின்ற ரெஃபர் பண்ணுறோம். சங்க் அப்படின்னாலே ஒரு சைஸ். ஸோ அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் தான். அந்த 2 லைன் ஆஃப் கோடு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. அது செய்த வேலை என்ன? வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. மெத்தட் யூஸ் பண்ணுறனால தான் நம்மளால் மாடியுலார் ப்ரோக்ராமிங்கை செய்ய முடியுது. மாடியுலார் ப்ரோக்ராமிங் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்லலாம் மாடியுலார் ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தேவை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷத்தில் என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒரு சாஃப்ட்வேர் செய்ய சொல்கிறாங்க. நான் அந்த சாஃப்ட்வேரை என்னுடைய கம்பெனி மெம்பர்ஸுக்கு அதை செய்கிறதுக்கு ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் 5 மெம்பர்ஸ் அதாவது 5 ப்ரோக்ராமர்ஸ் அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து அதே சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அதே கிளைண்ட் வர்றாங்க. அதே சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா அதே 5 ப்ரோக்ராமர் தான் என் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ப்ரோக்ராமர்ஸ் வேற 5 ப்ரோக்ராமர்ஸை நான் வேலைக்கு அமர்த்திருக்கலாம். அவங்க இந்த கோடை பார்க்குறப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக மாடுலார் ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மாடுலார் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறப்போ நம்ம எப்போ அந்த கோடை பார்த்தாலும் அது நமக்கு புரிகிற வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸுக்கு எப்படி ஒரு நேம் இருக்குதோ அதே போல் மெத்தட்ஸுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் ஒரே நேமில் இருக்கும், ஆனால் பெராமீட்டர்ஸ் வேரி ஆகும். இது மூலமாக நம்மளை டைம் சேவ் பண்ண முடியுது. இந்த மெத்தட்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம் அல்லது ரிட்டர்ன் பண்ணாமல் கூட போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு டைம் சேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை நம்ம நார்மலாக பார்த்தாலே ஓகே அதோட ஃபங்க்ஷனை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமரும் அந்த கோடை ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் டைப் பார்த்தீங்கன்னா பில்டின் டைப், யூசர் டிஃபைன் டைப் 2 டைப் இருக்குது. பில்டின் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா system.out.println தான். நீங்கள் system.out.println அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ண உடனே அது இன்வோக் பண்ணுறது பிரிண்ட்லைன் மெத்தடு தான். அது பில்டின்னா ஏற்கனவே ஜாவா சாஃப்ட் ப்ரோக்ராமர்ஸ் அதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை இன்வோக் பண்ணுறோம். இப்போ மெத்தடுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹெடரில் தான் மெத்தட் நேம். அதை தொடர்ந்து அந்த மெத்தட் என்ன மாதிரியான டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும் அதை பாஸ் பண்ணுவோம் அந்த ஹெடருக்குள்ள. பாடி அதில் நம்ம அந்த சங்க் ஆஃப் கோட் அந்த 2 பிரேசஸ்க்குள்ள நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நம்ம இந்த பாடிக்குள்ளே தான் ஒன்று சேர்த்து வைப்போம். இதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். 3 முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கடுத்து விசிபிலிட்டி, அதுக்கடுத்து ரிட்டர்ன் டைப். நேமை தான் நம்ம மெத்தட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். மெத்தட் நேம் உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே கெட் நேம், செட் நேம், டிஸ்பிளே இது போன்ற மெத்தட் நேம்ஸில் ஒரு மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நேம் அப்படின்னா எதை ஆன்சர் பண்ணணும்னா நீ எப்படி கால் பண்ணணும். ஸோ ஒருவேளை டிஸ்பிளே மெத்தடை நான் டிஸ்பிளேன்னு கால் பண்ணேன். ஸோ இதை டிஃபைன் பண்ணுறதா மெத்தட் நேம். விசிபிலிட்டின்னு எடுத்துட்டா யார் அந்த மெத்தடை அக்சஸ் பண்ண முடியும். அந்த விசிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா ஒருவேளை அது பப்ளிக்காக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், அல்லது ப்ரொடக்டடாக இருக்கலாம். ஸோ பப்ளிக் அப்படின்னா யாருனாலும் அந்த மெத்தட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டடாக இருந்துச்சுன்னா எல்லா சைல்டு கிளாஸஸும் அந்த மெத்தடை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விசிபிலிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக செக்யூரிட்டி பர்பஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மெத்தட் ஒரு இந்த கிளாஸால் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், வேற எந்த கிளாஸாலையும் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ்க்கெல்லாம் இந்த அக்சஸ் மாடிஃபயர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அக்சஸ் மாடிஃபயர்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எப்போன்னா இந்த பேங்க் அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் சென்சிட்டிவான அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம அக்சஸ் மாடிஃபயர்ஸில் ஒரு முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அதுக்கடுத்து ரிட்டர்ன் டைப் அப்படின்னு எடுத்துட்டா நான் என்ன வேல்யூவை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அதை பேஸ் பண்ணதான் ரிட்டர்ன் டைப். ஒருவேளை நான் இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம் அல்லது ஒரு வாய்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். டிட்டர்மைன் பண்ணது தான் இந்த ரிட்டர்ன் டைப். ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே இதுதான். ஃபங்க்ஷன்றது ரீயூசபிள் பீஸ் ஆஃப் கோடு, மெத்தடுன்றது கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ
இந்த 4 எக்ஸாம்பிள் பார்க்க இருக்கிறோம். மெத்தட் வித்தவுட் parameter and without return type, without parameter and return type, with parameter and with return type, and static method. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த மெத்தடுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், பேராமீட்டர் பாஸ் பண்ணாமையும் இருக்கலாம். அந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் சரி, பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிட்டர்ன் டைப் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா என்ன, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம எக்லிப்ஸில் டிட்டர்மைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க, ஹலோ ஃபினிஷ். ஸோ இப்போ இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், அந்த மெயின் மெத்தடையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைவேட் டபுள் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதை தொடர்ந்து நான் மெத்தடு டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே நேமாக இருக்கணும். ஹலோ டபுள் ஏ கமா டபுள் பி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல்ஸ் பி அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் சம் அப்படின்ற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடோடைய நேம் சம், அதோட ரிட்டர்ன் டைப் வாய்டு. இப்போ உள்ளுக்கு ஒரு கோட், அதாவது சங்க் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். டபுள் RES ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதை தொடர்ந்து system.out.println ஆஃப் RES. ஸோ அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவை நான் சம் மெத்தடில் பிரிண்ட் பண்ணுறேன். அதற்கப்புறம் மெயின் மெத்தடில் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் ஜே. ஸோ அந்த ஜேவை வச்சு நான் மெத்தடை இன்வோக் பண்ணுறேன், h.sum. இப்போ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் ஜே, அதை யூஸ் பண்ணி நான் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஹலோ அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர், அதுக்குள்ளே வந்து டபுள் ஏ டபுள் பி அப்படின்ற 2 பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஏ கமா பி 2 பேராமீட்டர், அதற்குள்ளதாக நான் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எக்ஸை ஏ உண்டும் ஒய்யை பீனும். அதற்கடுத்து சம் அப்படின்ற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் அந்த ஏற்கனவே உள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எக்ஸ் கமா ஒய் அதை ஆட் பண்ணுறேன், அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு மெயின் மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். அந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட சேர்த்து நான் அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 226. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு அந்த ரிசல்ட், அதாவது 236 அப்படின்ற ரிசல்ட் கிடைக்குது. வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ரிட்டர்ன் டைப். நீங்கள் இதில் பார்க்கலாம், சம்முக்கு எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லை, அந்த சம் மெத்தடுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் இல்லை. ஸோ இது மெத்தட் வித்தவுட் பேராமீட்டர் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மெத்தட் வித்தவுட் பேராமீட்டர் பட் வித் ரிட்டர்ன் டைப். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஹாய் அப்படின்னு. ஸோ இதில் நான் ஒரு ப்ரைவேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ப்ரைவேட் டபுள் எக்ஸ் கமா ஒய். அதை தொடர்ந்து அந்த மெயின் மெத்தடுக்குள்ளதாக மெயின் மெத்தடுக்கு வெளியே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஹாய் டபுள் ஏ கமா டபுள் பி. இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஏவுக்கும் பிவுக்கும் அசைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு பி. இப்போது நான் சம் அப்படின்ற மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன், டபுள் சம்.
இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ண போகிறோம். மேலே அந்த சம்மில் ஒரு எரர் இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு காரணம் சம்முக்கும் உள்ள நம்ம இன்னும் எதுவுமே சங்க் ஆஃப் கோட் ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். டபுள் ரிசல்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட்டுக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் நடுவில் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள். இப்போது மெயின் மெத்தடில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸுக்கு ஹை எஸ் ஈக்குவல்ஸ் ஹை 12,34. இப்போது நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி நான் அந்த மெத்தடை இன்வோக் பண்ணியே ஆகணும். இன்வோக் பண்ணி அதை சீன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே ஒரு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் எனக்கு ஒரு எரர் கிடச்சிருக்குது. அதே போல் அந்த சியையும் நான் டபுள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணால் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்புறம் ரிட்டர்ன் டைப்பையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போது பார்த்தீங்கன்னா 46 அப்படின்னு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எக்ஸ், ஒய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது அதோட கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் ஏவையும் பிஏயும் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸை ஏவாகவும் ஒய்யை பியாகவும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். சம்மத்தில் எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி அதோடைய வேல்யூவை ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ நான் அதை டபுள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடைய அக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ப்ரைவேட் மற்றும் இந்த சம்முக்கு டேட்டா டைப் டபுள். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து டபுள். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அதோடைய ரிட்டர்ன் டைப் வாய்டு. காரணம் அது எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த வேல்யூ வந்து டபுள், அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதற்கடுத்து நான் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக மெத்தட் இன்வோக் பண்ணி அந்த வேரியபிள், அதாவது டபுள் சி, அந்த சியை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆகவே எனக்கு 46 அப்படின்ற அவுட்புட் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மெத்தடை எப்படி பேராமீட்டரோட ப்ளஸ் ரிட்டர்ன் டைப்போடையும் க்ரியேட் பண்ணுறது. ஸோ மெத்தட் வித் பேராமீட்டர் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு ஹே அப்படின்னு. இங்கே நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், ப்ரைவேட் டபுள் எக்ஸ், ஒய். இப்போது சம் மெத்தட்குள்ளே தான் நான் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். டபுள் ஏ, டபுள் பி, டபுள் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி. ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இதில் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த சம் மெத்தடில் பார்க்கலாம், நான் உள்ளுக்க ஏ, பி அப்படின்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கிறேன், வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் மெயின் மெத்தடில். ஸோ ஹே எஃப் ஈக்குவல் டு நியூ ஹே. ஸோ நாம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறோம். இன்வோக் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை எக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த எக்ஸோட டேட்டா டைப் டபுள். எஃப் டாட் சம் 123, 134 வேல்யூஸ் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து அதோடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம அதை ரன் கான்ஃபிகரேஷன் வச்சு அந்த கிளாஸ் ஃபைலை செட் பண்ணிக்கலாம். எதுக்கும் ஹே ரன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ நிறையா டைம் நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்போ எக்லிப்ஸில் ரன் கான்ஃபிகர் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து சம் அப்படின்ற மெத்தட்குள்ளே ஏ, பி அப்படின்ற
வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறேன். ஏ கமா பி வந்து டபுள் டைப். அதற்குள்ளதாக நான் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறேன். அதை அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த சம் மெத்தட் இன்வோக் பண்ணுறேன். அதற்கப்புறமா அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன் system.out.println மூலமாக. அதற்கு முன்னதாகவே நான் இன்வோக் பண்ணுறப்ப அந்த வேல்யூவை எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். காரணம் ஏ ப்ளஸ் பி அப்படின்றப்போ அது வந்து ஒரு டபுள் வேல்யூ தான் ரிசல்ட் பண்ணும். ஸோ அந்த டபுளை நான் எக்ஸுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 257.0. காரணம் 123 + 134, ஸோ 257. இது டபுள் வேல்யூ, அதனால 0.0 அப்படின்னு வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டபுள்னா என்னன்னு. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 15 வேல்யூஸ் கூட டபுளால் பிரிண்ட் பண்ண முடியும். அதற்கடுத்து நாம் ஸ்டாட்டிக் அப்படின்ற மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு மெத்தட் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோமோ அதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் ஒரு 2 வேரியபிளை டிஃபைன் பண்ணுறேன். அதற்கு அடுத்ததாக நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் டபுள் சம் டபுள் ஏ கமா டபுள் பி. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே நான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 வேரியபிளையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ரிசல்ட்டோட எம்பர்ட் பண்ணுறேன். அதற்கடுத்ததாக அந்த வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்புறம் மெயின் மெத்தடுக்கு உள்ளதாக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் டபுள். ஸோ அந்த வேரியபிளை நான் எதோட அசைன் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த சம் மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன்னா 123, 43. ஸோ நான் இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் 166 அப்படின்னு. இப்போ ஜென்ரலாக பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம் எக்ஸ் கமா ஒய். அதுக்கடுத்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறோம். அதோடைய ரிட்டர்ன் டைப் டபுள். நம்ம அதை ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், அதனால அது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் ஏ கமா பி. அப்புறம் அந்த 2 பேராமீட்டரையும் ஆட் பண்ணி அதை ரிசல்ட்டோட அசைன் பண்ணுறோம். அந்த ரிசல்ட்டோட டேட்டா டைப் டபுள், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதற்கப்புறம் மெயின் மெத்தடில் நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இது கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காரணம் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கிளாஸ் நேமை வச்சு அந்த மெத்தடை இன்வோக் பண்ணிடலாம். இன்வோக் பண்ணிவிட்டு உள்ளுக்க பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ பேராமீட்டர் வந்து 123, 43ன்னு நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூவை எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். எக்ஸு வந்து ஒரு டபுள் வேல்யூ, டபுள் வேரியபிள். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 123, 43 அப்படின்றப்போ அந்த சம் மெத்தடுக்குள்ளே 123 + 43 166 ஆகும். அது ரிசல்ட் வந்து 166 1 பிரிண்ட் ஆகும். காரணம் இதோட ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ரிசல்ட், அது டபுள் வேல்யூ. அதனால தான் வந்து 166.0 நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்குது. ஸோ மெயின் மெத்தடு நம்ம எதுலையுமே இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணால் அதை இன்வோக் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண தேவையே இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் எப்போவுமே ஒரு கோடில் மெயின் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு. ஆனால் அது தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் ப்ரோக்ராமேட்டிக்காக ப்ரூவ் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கிடலாம்.
ஸோ இது மெயின் மெத்தட். இப்போது நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டாட்டிக் பிளாக். இதில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் பிளாக் எஸ் இன்வோக்டு. இங்கே ஸ்டாட்டிக்கை ஃபர்ஸ்ட் எஸ்ஸை நான் கேபிட்டலில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டு ஸ்மால் லெட்டர் எஸ் கொடுப்போம். இப்போ மெயின் மெத்தடுக்குள்ளே மெயின் மெத்தட் இஸ் இன்வோக்டு அப்படின்ற நான் பிரிண்ட் பண்ணுறேன். இன்வோக்டு. இப்போ இந்த கோடை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு Ctrl+A Ctrl+Shift+F அழுத்துங்க. இப்போ நீங்கள் அந்த அவுட்புட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிக் பிளாக் தான் இன்வோக் பண்ணியிருக்குது. ஸ்டாட்டிக் பிளாக் அது ஸ்டாட்டிக் மெத்தட் இன்வோக் ஆகிருக்குது. அதை தொடர்ந்து தான் இந்த மெயின் மெத்தட் இன்வோக் ஆகிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஜாவா விர்ச்சுவல் மெஷின் எங்கே ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குதுன்னு பார்த்து அதை தான் ஃபர்ஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை தொடர்ந்து தான் மெயின் மெத்தடையே உங்கள் JVM எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம்லேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆனது என்னவோ அந்த ஸ்டாட்டிக் பிளாக் தான். அது தொடர்ந்து தான் இந்த மெயின் மெத்தடே எக்ஸிக்யூட் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதை வச்சு ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன? 2 மெத்தட் சேம் நேம் ஆனால் டிஃப்ரெண்ட் பெராமீட்டர் கொண்டு இருந்துச்சுன்னா அது மெத்தட் ஓவர்லோடிங். இது வந்து ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதை நம்ம 2 வகையாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆர்கியூமெண்ட்டை மாற்றுறதுனாலையோ அல்லது டேட்டா டைப்பை மாற்றுறதுனாலையோ பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்க்கு நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். void sum int a int b. ஸோ 2 இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதில் நான் அந்த 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ system.out.println a + b. செகண்ட் மெத்தட் சேம் நேம் தான். நீங்கள் பார்க்கலாம் 2 மெத்தடுக்கும் ஒரே நேம் தான், சம் தான். int a, int b, int c. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் 2 பேராமீட்டர் தான் இருக்குது. செகண்ட் மெத்தடில் 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் 2 மெத்தடுடைய நேமும் சேம் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை நம்ம மாற்றிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் 2, செகண்ட் மெத்தடில் 3 இருக்குது. போத் மெத்தட்ஸ் 2மே ஒரே நேமில் தான் இருக்குது, சம். ஆனால் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கிற அந்த பெராமீட்டர் மட்டும் வேரி ஆகுது. இதுதான் வந்து ஒரு மெத்தட் ஓவர்லோடிங்கான எக்ஸாம்பிளே. இப்போ இந்த செகண்ட் மெத்தடில் இந்த ABC 3யுமே ஆட் பண்ண போகிறேன். a + b + c. இப்போ மெயின் மெத்தடில் நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு நான் மெத்தடை இன்வோக் பண்ண போகிறேன். ஸோ 12, 23. ஸோ இதில் பாஸ் பண்ணியிருக்கிறது 2 பேராமீட்டர். இப்போ இந்த மெத்தடில் இன்வோக் பண்ணுறப்போ நான் 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ 123, 23, 23. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 35, 109 அப்படின்ட்டு அவுட்புட் வருது. ஸோ இப்போ நம்ம இது ஜென்ரலாக பார்க்கலாம். இப்போ நம்ம 2 மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். 2 மெத்தடுக்கும் ஒரே நேம் தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் ஃபர்ஸ்ட் மெத்தடில் 2 ஆர்குமெண்ட்டும் செகண்ட் மெத்தடில் 3 ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணுறோம். அதே போல் மெயின் மெத்தடில் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்வோக் பண்ணுறப்போ நாம்
அந்த வேல்யூ பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறேன், செகண்ட் டைம் 3 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறப்போ அது ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு போகும். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம் 12,23 அப்படின்றப்போ void sum int a, int b எக்ஸிக்யூட் ஆகும். காரணம் 12,23ன்றப்போ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த மெத்தட் தான் இண்டிகேட் பண்ணுது. அதை தொடர்ந்து object.sum 123, 23, 3 நம்பரை நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 12,23 ரெண்டுமே இங்கே ஆட் ஆகி அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 35. அதற்கடுத்து 123, 23, 23 இது மூணுமே இந்த இடத்துல ஆட் ஆகி 169 அப்படின்ற அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். நீங்கள் இதில் பார்க்கலாம், நான் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கிறேன். நம்ம அதுக்கடுத்ததாக எப்படி டேட்டா டைப்பை மாற்றுறது அப்படின்றத பார்க்கவும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை மாற்றுறது மட்டும் இல்லாமல் டேட்டா டைப்பை மாற்றியும் கூட நம்ம இந்த மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஃபைல், நியூ கிளாஸ், ஓவர்லோடிங் ஆர் ஓவர்லோட் அப்படின்னு வச்சுக்கலாம். void sum int a, int b. இதில் நான் பாஸ் பண்ண அந்த 2 பாராமீட்டரையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ a + b. அதை தொடர்ந்து நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். void sum double a, double b. இப்போ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println a + b. அடுத்ததாக மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓவர்லோட் h = நியூ ஓவர்லோட். அடுத்து கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு அந்த மெத்தடை இன்வோக் பண்ணலாம். 124.0, 124.3 h.sum 12,3. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஓவர்லோட் அப்படின்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதற்கடுத்து 2 மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுடைய நேம் சம், செகண்ட் மெத்தடுடைய நேம் சம். ரெண்டுக்கும் உடைய டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று மெத்தடுடைய டேட்டா டைப் ஃபுல்லாக இன்டிஜர், செகண்ட் மெத்தடுடைய டேட்டா டைப் ஃபுல்லாக டபுள். ஸோ 2 டேட்டா டைப்பும் வெவ்வேறு. இப்போது அதில் மெத்தட் பாஸ் பண்ண பெராமீட்டர்ஸோட டேட்டா டைப்ஸ் வேரி ஆகுது. இப்போ மெயின் மெத்தடில் நான் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் மெத்தடை இன்வோக் பண்ண போகிறேன். அப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 124.0, 124.3 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ double a, double b அந்த மெத்தட் இன்வோக் ஆகும். அதுக்கடுத்து 12,3 அப்படின்றப்போ இந்த int a, int b பாஸ் ஆகும். ஸோ a + b அப்படின்றப்போ 12 + 3 ஆகுது. இப்போது எந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை எரேஸ் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் is invoked. இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், h.sum 124.0, 124.3. அப்போது நான் எந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறேன் அப்படின்னா, செகண்ட் மெத்தட் இஸ் இன்வோக்டு அப்படின்ற இருக்கிற இந்த மெத்தட் தான் நான் இன்வோக் பண்ணுறேன். ஸோ system.out.println செகண்ட் மெத்தட் இஸ் இன்வோக்டு அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. காரணம், நான் இதில் பாஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ 1 டபுள். அதுக்கடுத்து h.sum 12,3 அப்படின்றப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் நான் பாஸ் பண்ணியிருக்கிற பெராமீட்டர் வந்து இன்டிஜர் டைப். ஸோ நீங்கள் பார்க்கலாம் int a, int b, அதாவது 12,3. ஸோ
ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்வோக் ஆகுது. அதுக்கடுத்து நாம் பார்க்கவிருக்கிறது டைப் ப்ரொமோஷன். ஸோ டைப் ப்ரொமோஷன் வந்து ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உதவுது. ஒரு பைட் வேரியபிளை ஒரு ஷார்ட் வேரியபிளாவோ அல்லது லாங் வேரியபிளாவோ அல்லது ஒரு டபுள் வேரியபிளாவோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டைப் ப்ரொமோஷன். டைப் ப்ரொமோஷன் டைப் ப்ரொமோன்னு வச்சுக்கலாம். ஸோ void sum int a comma long b system dot out dot println a plus b void sum int a comma int b comma int c. இப்போ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணால் system dot out dot println a plus b plus c. இப்போ இந்த மெயின் மெத்தட்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டைப் ப்ரொமோ n ஈக்குவல்ஸ் நியூ டைப் ப்ரொமோ. இப்போ இந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை இன்வோக் பண்ண போகிறேன். ஸோ d டாட் ஆர் n டாட் சம் 12,32 n dot sum 23, 23, 234 23 கூட வச்சுக்கோ. ஸோ இப்போ ரன் பண்ணால் 44, 69 அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நான் டைப் ப்ரோமோ அப்படின்ற கிளாஸ் கிரியேட் பண்ணேன். அதற்கப்புறம் 2 மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணுறேன். சம் இதான் அந்த மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து int a comma long b, ரெண்டுமே வெவ்வேறு டேட்டா டைப்ஸ். அதை நான் பெராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏ வந்து இன்டிஜர், பி வந்து லாங். அதுக்கடுத்த மெத்தடில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது, 3மே இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் ஏவையும் பியும் ஆட் பண்ணுறேன். செகண்ட் மெத்தடில் ஏ, பி, சி 3மே ஆட் பண்ணுறேன். ஸோ மெயின் மெத்தடில் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு n டாட் சம் 12,32 அப்படின்றப்போ நான் 32ன்றப்போ அது வந்து ஒரு இன்டிஜர் தான், அதை நம்ம டைப் ப்ரொமோட் பண்ணுறோம் லாங்காக. அதுக்குடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் 44 கிடைக்குது. ஸோ நாம் மெத்தட் அப்படின்னா என்ன, அதோடைய அமைப்புனா எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். மெத்தட் ஹெடர்னா என்ன, அதோடைய பாடினா என்ன. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஹெடர், அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் மெத்தட் பாடி. ஸோ இதை வந்து ஒரு 2 பிரேசஸ்க்கு நடுவில் தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதை தொடர்ந்து நாம் மெத்தட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸுக்கும் மெத்தட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெத்தடுக்கு ஒரு முக்கியமாக 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதற்கப்புறமா மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அப்புறம் டைப் ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்கில் என்னென்ன மெத்தடில் நம்ம ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். நன்றி, வணக்கம். நம்ம இப்போது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாம் இதை எப்போ இன்வோக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போலாம் இந்த கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன செய்யும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணுற வேல்யூ ஆப்ஜெக்டால் யூஸ் பண்ணுறதுக்கு முடியுது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் நம்ம இனிஷியலைசேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ இனிஷியலைசேஷன் பண்ணுற அந்த வேல்யூஸை நாம் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டருடைய ஸ்பெஷல் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னாலே அதை வந்து இம்ப்ளிசிட்டாக தான் நீங்கள் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டராகவே
நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணலனாலும் ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்க்ளூட் பண்ணிடும் இம்ப்ளிசிட்டாக அப்படின்னா உங்களுக்கு அது இன்க்ளூட் பண்ணது வெளியே தெரியாது, ஆனால் அங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. இது மெத்தட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் உண்டு, ஆனால் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. ஸோ அதோடய சின்டாக்ஸை நீங்கள் பார்க்கலாம். கிளாஸ் நேம், அதை தொடர்ந்து ஒரு ப்ராக்கெட்ஸ், அதை தொடர்ந்து பிரேசஸ். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டருடைய சின்டாக்ஸே. அந்த கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டருடைய நேமும் ஒரே இருக்கணும். அதுக்கடுத்ததான் கன்ஸ்ட்ரக்டருடைய ரிட்டர்ன் டைப் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மெத்தட்ஸ் இது போன்ற விஷயங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் டைப் உண்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்டரை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். நாம் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் நாம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், இது போன்ற கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம கன்ஸ்ட்ரக்டரை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஒரு கோடை மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது நாம் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்டருக்கு. இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். உதாரணத்துக்கு அது 0வாக இருக்கலாம் அல்லது நல்லா இருக்கலாம், அது டைப்பை பொறுத்து. இதை நீங்கள் ஸ்ட்ரிங் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய ரெஃபரன்ஸ் நல். ஸோ இது போல் அதோடைய ரெஃபரன்ஸ் வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்றது போல் அது ஒரு டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கொடுக்கும். ஸோ இதுதான் டிஃபால்ட்டுக்கும் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ண மாட்டோம், ஆனால் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்டருக்கு. ஃபைல், நியூ ஜாவா ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர், file new, class name, create அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மெயின் மெத்தடை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். CREATE system.out.println bike is created. Successfully. இப்போ மெயின் மெத்தட்குள்ளே அதை இன்வோக் பண்ணலாம். நியூ கிரியேட். இப்போது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணோம், அதை இன்வோக் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பைக் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் கிரியேட். அதை தொடர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருடைய நேமும் கிளாஸ் நேமும் ஒரே நேம். அதுக்கடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் பைக் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அந்த மெயின் மெத்தடில் நான் அந்த கன்ஸ்ட்ரக்டரை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணாமல் இன்வோக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் யூஸ் பண்ணது நியூ க்ரியேட், அவ்வளோதான். ஸோ நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேம் அல்லது அந்த கன்ஸ்ட்ரக்டருடைய நேமை மூலமாக நான் அந்த கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் எந்த விதமான ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணல கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளதாக. ஸோ இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வித வேலையும் உள்ளுக்க பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம்ட்டு அவசியமே கிடையாது. ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டராக பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு வேளை கன்ஸ்ட்ரக்டர் உங்கள் கோடில் ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாட்டியும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாவா ப்ரோக்ராமே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிடும். அதை நம்மளால் வியூ பண்ண முடியாட்டினாலும். ஸோ இந்த கோடில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் அந்த கோடை ஆட்டோமேட்டிக்காக
ஜாவாவே ஆட் பண்ணிடும். ஸோ அடுத்தது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாம். ஃபைல், நியூ கிளாஸ், பேராமீட்டரைஸ்ட், finish, int id, string name, public, parameterized, int a comma string b, ig equals a, name equals b, void display system dot out dot println id, system dot out dot println name, parameterized, h equals new parameterized 2 t23 comma, ஸோ ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், ஜே கட்லர். ஹெச் டாட் அந்த டிஸ்பிளே மெத்தடை இப்போ இன்வோக் பண்ணலாம். அடுத்ததாக பேராமீட்டரைஸ்ட் v equals new parameterized 32 Bosco b dot display. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 23 ஜே கட்லர் 32 போஸ்கோ. ஸோ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஐடி, நேம். அதற்கு அடுத்ததாக ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது. இது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறதுக்கு காரணம், அதற்குள்ளே தான் நான் ஏ கமா பி அப்படின்ற பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஏ வந்து இன்டிஜர் டைப், பி வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ அதில் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறேன். ஐடி ஈக்குவல்ஸ் ஏ, நேம் ஈக்குவல்ஸ் பி. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அந்த பேராமீட்டர்ஸோடு நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். டிஸ்பிளே மெத்தடில் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதற்கப்புறமா மெயின் மெத்தடில் நான் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். ஸோ மெயின் மெத்தடில் நீங்கள் பார்க்கலாம், ஹெச் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன் 23. அதை தொடர்ந்து இன்னொரு பேராமீட்டர் ஜே கட்லர். ஸோ இந்த 2 பேராமீட்டரையும் பாஸ் பண்ணோடனே அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஹெச்சை யூஸ் பண்ணி டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் அண்ட் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எந்த விதமான வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. அதே போல் தான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரும். இது வந்து இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், ஐடி ஈக்குவல் டு ஏ, நேம் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் பார்க்கலாம், நடுவில் நான் எந்த விதமான பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. ஆனால் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரில் பாருங்கள், நான் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா, ஸோ ஒரு கிளாஸில் எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் இருக்கலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்கள் தங்களுக்குரிய பேராமீட்டர்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். நம்ம ஏற்கனவே மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கும் கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா அதில் பாஸ் பண்ணுற பேராமீட்டர் மட்டும் வேரி ஆகும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. int ig, age, string,
நேம் ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ் ஓவர்லோட் int a comma string b ig equals a name equals b cons overload int a comma string b int c ig equals a name equals b age equals c void display system.out.println ig plus ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் plus age plus name. இப்போ மெயின் மெத்தட்குள்ள நாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ bill equals new. ஸோ கிளாஸ் நேம் அதை தொடர்ந்து நம்ம பேராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணணும். 23 Kelly. Billy equals new. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், பெல் அண்ட் பில்லி. கான்ஸ் ஓவர்லோட் 23. ஒரு இன்டிஜர் நம்பர் பாஸ் பண்ணலாம், 2 வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து ஜாக் 23. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு மெத்தடை இன்வோக் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை வச்சு கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து இன்டிஜர் டைப், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங். இன்டிஜர் டைப்பில் ஐடி அண்ட் ஏஜ் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் நேம் இருக்குது. அதை தொடர்ந்து பப்ளிக் அப்படின்ற அக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணி கான்ஸ் ஓவர்லோட், அதாவது அந்த கிளாஸ் நேம் மூலமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதற்குள்ளே நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டருடைய நேம் ஏ, செகண்ட் வந்து பி. ஸோ அந்த பப்ளிக் இல்லாட்டியும் இது ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடலாம். அதற்கடுத்ததாக ஐடி ஈக்குவல்ஸ் ஏ, நேம் ஈக்குவல்ஸ் பி. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அந்த பேராமீட்டரோட ஈக்குவேட் பண்ணுறேன். அடுத்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன், ஏ, பி, சி. ஸோ ஏவும் சியும் இன்டிஜர் அண்ட் பி வந்து ஸ்ட்ரிங். ஸோ நான் ஐடியையும் ஏஜையும் ஏக்கும் சிக்கும் அசைன் பண்ணிவிட்டு நேமை பிக்குன்னு அசைன் பண்ணுறேன். காரணம் நேம் எப்பயும் ஒரு ஸ்ட்ரிங். அதுக்கடுத்ததாக டிஸ்பிளே மெத்தட்குள்ளே நான் கெட் பண்ண அந்த ஐடி, ஏஜ், நேம் 3ஐயும் பிரிண்ட் பண்ணிவிட்டு மெயின் மெத்தட்குள்ளே நம்ம கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ நான் அதற்கான கரஸ்பாண்டிங் பேராமீட்டரையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ 23, Kelly அப்படின்றப்போ int a, string b அந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக நான் செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ, அதாவது 2, ஜாக்கி, 23 இதில் அடுத்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். அதாவது int a string b int c அந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். அதற்கடுத்து build.display வெளி.display அப்படின்றப்போ நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த system.out.println அந்த மெத்தட் அல்லது அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அல்லது ரன் கான்ஃபிகரேஷன் இதில் அந்த சர்ச்சில் நம்ம கரண்ட் கிளாஸை மென்ஷன் பண்ணலாம். கான்ஸ் ஓவர்லோட், ஓகே, ரன், ஓகே. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 23, 0, கெல்லி, 2, 23, ஜாக்கி, 2, 23, அப்படின்றப்போ அந்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு பிறகு தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ரெண்டுக்குமே சேம் நேம் தான் இருக்குது, ஆனால் பேராமீட்டர்ஸ் மட்டும் வேரி ஆகுது. அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டுடைய ஒரு வேல்யூவை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணும். ஸோ இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். int ig string name. அதை தொடர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், int I, string v, ig equals I, name equals v. ஸோ அதற்கடுத்ததை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டரும் இதே போல் கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் அந்த கிளாஸ் நேமும் ஈக்குவலாக இருக்க போகுது இப்போயும். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அதே தொடர்ந்து நான் இதில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் எஸ் அப்படின்னு. ஸோ அதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எஸ். இப்போது நான் அந்த ஐடியையும் நேமையும் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த எஸ் அப்படின்ற வேரியபிளை வச்சு தான். ஸோ ஐடி ஈக்குவல்ஸ் எஸ் டாட் ஐடி, நேம் ஈக்குவல்ஸ் எஸ் டாட் நேம். அடுத்ததாக டிஸ்பிளே மெத்தட். இதில் நம்ம ஐடியையும் நேமையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஐடி ப்ளஸ் நேம். இப்போ மெயின் மெத்தட்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். பி ஈக்குவல்ஸ் நியூ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதில் இப்போது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டோட நேம் சி. இப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணியாச்சு. ஸோ கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஐடி நேம் க்ரியேட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதாவது காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன்னா int I, string b. ஸோ
2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர் இன்ட் ஐ கமா ஸ்ட்ரிங் வி. செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்டருடைய ரெஃபரன்ஸை வச்சு நான் அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் எஸ் அப்படின்றப்போ எஸ் அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ணுது. ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரை எஸ் ரெஃபர் பண்ணுறதுனால அந்த எஸ் மூலமாக நான் அதில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அல்லது அதில் நான் இனிஷியலைஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் இன்வோக் பண்ண முடியும் இதில். ஸோ ஐடி ஈக்குவல்ஸ் எஸ் டாட் ஐடி, நேம் ஈக்குவல்ஸ் எஸ் டாட் நேம். அதே தொடர்ந்து டிஸ்பிளே மெத்தடில் ஐடியையும் நேமையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தடில் நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், பி கமா சி. அதற்கப்புறமா நான் அந்த டிஸ்பிளே மெத்தடை நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் மூலமாக இன்வோக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் 2 கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐவி அப்படி 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் 12 கமா டைட்டஸ். ஸோ அது நான் இந்த ஐ கமா வி இந்த 2 பேராமீட்டரோட அசைன் ஆகிடும். ஸோ ஐடி ஈக்குவல்ஸ் 12, நேம் ஈக்குவல்ஸ் டைட்டஸ் அப்படின்னு அசைன் ஆகிடும். அதற்கப்புறமா காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் நான் அதே போல் தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். காரணம் அதோடைய பேராமீட்டர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எஸ். ஸோ அந்த எஸ்ன்றது ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த பீன்ற ஆப்ஜெக்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ இது இன்டெரக்டாக என்ன மீன் பண்ணுதுன்னா, நாம் 12 கமா டைட்டஸே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறது போல் மீன் பண்ணுது. அதனால நான் டிஸ்பிளே மெத்தடை நான் இன்வோக் பண்ணுறப்போ எனக்கு திருப்பவும் 12 கமா டைட்டஸ் அப்படின்ற அவுட்புட்டே கிடச்சிருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதே தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்டருடைய சின்டெக்ஸ் அது எப்படி அமையும், அது ஒரு கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ணாட்டியும் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜாவாவே க்ரியேட் பண்ணும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அதற்கடுத்ததாக கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான முக்கிய ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதை தொடர்ந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றதுக்கு எதுக்கு ரிட்டர்ன் டைப்லாம் கிடையாது அதெல்லாம் பார்த்தோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது 2க்கும் நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அதை தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், எப்படி மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணுறோமோ அதே போல் கன்ஸ்ட்ரக்டரையும் நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். ப்ளஸ் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம எப்படி அவுட்புட் எடுக்கிறது அதையும் பார்த்தோம். நன்றி.